Hello students, last class we have seen example 1.12 first division only, second subdivision, not reflexive, not symmetric and transitive. Here not reflexive, not symmetric, transitive satisfy பண்ணுற மாதிரி நம்ம ஒரு R choose பண்ணணும் அப்படின்னா we have to take only single element in R. அதாவது ஆரில் வந்து சிங்கிள் எலிமெண்ட் இருந்தது அப்படின்னா அது டிரான்சிட்டிவ் கண்டிஷனை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஆரை நம்ம சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ஸோ இன் பேஜ் நம்பர் 15 illustration 1.4ல் 8th நோட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, if a relation contains a single element then the relation is transitive. அப்போ சப்போஸ் we have to take only single element in R அப்படின்னா R contains a single element, so we have to say easily R is transitive. Here let R equal to 1, 2 reflexive வராது, ஏன்னா 1, 1 belong to R இல்லை, அந்த மாதிரி சொல்ல முடியலை. ஸோ reflexive வராது. transitive ஈஸிலி வந்துடும், ஏன்னா சிங்கிள் எலிமெண்ட் இருக்கிறதுனால transitive ஈஸியாக சொல்லிடலாம். நாட் சிமெட்ரிக் அப்படின்னா 1, 2 இருக்குது, பட் 2, 1 இல்லை, அதனால என்னது சிமெட்ரிக் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் நாட் டிரான்சிட்டிவ் இருக்கிற மாதிரி ஆர் சூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆர் வந்து 1, 2, 2, 1 சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் வராது, சிமெட்ரிக் வராது, டிரான்சிட்டிவ் வராது. ஓகேவா? பாருங்கள், ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ஃபோர்த் ஒன் 1, 2, 2, 1, 1, 1, 2, 2 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் வராது, சிமெட்ரிக் வராது, டிரான்சிட்டிவ் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணால் we have to construct any R, எந்த சிங்கிள் ஆர்டர் பர்சன் நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஒரு ஆரும் சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் 5th சப்டிவிஷன், 6th சப்டிவிஷன், 7th சப்டிவிஷன் அண்ட் 8th சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.13. In the set Z of integers, define m related to n if m minus n is a multiple of 12. Prove that R is an equivalence relation. அதாவது m related to n அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m minus n is a multiple of 12 அப்படின்னு இருக்கணுமா. சரியா? நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ் நம்மளுக்கு தெரியும், ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ரிலேஷன் இருக்கணும். சிமெட்ரிக்கு வந்து RSSR அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சோம், RSSR. த சேம் வே டிரான்சிட்டிவ்க்கும் அதே மாதிரி RSSR. அந்த ஆர்டரில் நம்ம எழுதும்போது we have to easily write. ஸோ ஆர்டர் மறக்காமல், ஆர்டரை வந்து நம்ம மாற்றாமல் எழுதணும் அப்படின்னா இதை ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி யூனிஃபார்மாக ஒரு ஆர்டர் நம்ம எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ரிஃப்ளெக்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டும் ரிலேஷனும் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, இஃப்க்கு அடுத்தாப்பில் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இஃப்க்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ரிலேஷன் சொல்லுவோம். இன்பிட்வீனில் ஆறு இருக்கும்போது அதை ரிலேஷன் சொல்லுவோம். இந்த இஃப்க்கு அடுத்தாப்பில் இருக்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, எப்போவுமே ரிஃப்ளெக்ஸ் எப்படி சொல்லுவோம், த சேம் எலிமெண்ட், அதாவது ஒரு எலிமெண்ட்டை த சேம் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணணும். அப்போ எம் ரிலேட்டட் டு என் அப்படின்னா எம் ரிலேட்டட் டு எம்முன்னே சொல்லணும். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு m மைனஸ் எம் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12னு சொல்லணும். m மைனஸ் எம் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12 அப்படின்னா கண்டிப்பாக மல்டிபிள் ஆஃப் 12 தான். என்ன ரீசன்? m மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. 0 வந்து மல்டிபிள் ஆஃப் 12 தான், ஏன்னா we can write 0 into 12, ஸோ which is a multiple of 12 அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரிலேஷன் என்னது, m related to m, ஸோ R is reflexive. ஓகே, சிமெட்ரிக்கில் நம்ம என்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட், ரிலேஷன். ரிலேஷன் என்னது, m ரிலேட்டட் டு n இருந்தது அப்படின்னா n ரிலேட்டட் டு m இருக்கணும். இதுதான் சிமெட்ரிக்கோட கண்டிஷன். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ரிலேஷன் என்னது அப்படின்னா m ரிலேட்டட் டு n. m ரிலேட்டட் டு nன்னா என்ன அர்த்தம், m மைனஸ் n இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12.
Okay, m minus n is a multiple of 12. We have to prove n minus m is a multiple of 12 அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். m minus n is a multiple of 12 அப்படின்னா m minus n equal to some constant into 12 அப்படின்னு எழுத முடியும். So m minus n equal to 12k. Next n minus m equal to என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா n minus m equal to, so we have to write n minus m means we got to take one minus outside. அப்போ outside எடுக்கும்போது நம்மளுக்கு minus 12k வரும். அதை 12 into minus k எழுத முடியும், which is a multiple of 12. அப்போ n minus m is a multiple of 12 வந்துடுது. அப்போ ஸ்டேட்மெண்ட், நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்னது, n minus m is a multiple of 12. ரிலேஷன் என்னது, n related to m னு வந்துடும். ஓகே, சிமெட்ரிக், அப்போ ட்ரூ. ஸோ r is symmetric. ஓகே, நெக்ஸ்ட் we check transitive. transitive சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், ரிலேஷன், ஸ்டேட்மெண்ட் ரிலேஷன் இல்லையா. ஸோ ரிலேஷன் என்ன எடுக்கணும், we have two relations, அதாவது m related to n எடுக்கணும் and n related to p எடுக்கணும். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m related to p ன்னு ப்ரூவ் பண்ணணும். அது சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ரிலேஷன் எடுத்துக்கிறோம், m related to n and n related to p ன்னு எடுத்துக்கிறோம். m related to n means m minus n is a multiple of 12. n related to p means n minus p is a multiple of 12. We can write m minus n equal to 12k, n minus p equal to 12l. Okay, so we have to say m minus p equal to which is a multiple of 12 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ m minus p கண்டுபிடிக்கலாம். m minus p equal to என்ன பண்ணலாம், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் என் ப்ளஸ் என் அப்படின்னா நம்மளுக்கு there is no change in m minus p. அதாவது என்ன பண்ணுறோன்னா ஒரு எண்ணை ஆட் பண்ணி ஒரு எண்ணை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ m minus n plus n minus p, but m minus n equal to already we know, n minus p is also we know. அப்போ 12k plus 12lனு கிடச்சிரும். 12 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 12 into k plus l, which is also a multiple of 12. So also a multiple of 12 வந்துருச்சுனோட என்னது, m minus p is a multiple of 12 வந்துட்டு. ஸோ நம்மளுடைய ரிலேஷன் என்ன, m related to n, n related to p இருந்தால் m related to p ன்னு சொல்லணும். ஸோ m minus p is a multiple of 12 வந்துச்சு. ஸோ m related to p. ஸோ r is transitive. ஸோ r is reflexive, symmetric and transitive-ங்கிறதுனால hence r is an equivalence relation. Okay, I think in this part we have completed all the examples in exercise 1.2. Next class we have to move the new exercise 1.3. Thank you students.